பாரதிய ஜனதா கட்சி நம்புகிற அடிப்படை கொள்கை ஜாதி துவேஷம் பாவம் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை. மற்ற கட்சிகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அடிப்படையில் வேறுபாடு உண்டு. அது திராவிட கட்சிகளோ கம்யூனிஸ்ட் இயக்கமோ காங்கிரஸ் மாதிரியான தேசியம் பேசிய கட்சிகளோ ஜாதிகள் இல்லாத ஒரு சமுதாயம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் கொள்கையாக சொல்வார்கள். காஸ்ட்லெஸ் சொசைட்டி என்று சொல்வார்கள். பாரதிய ஜனதா கட்சி சற்று வேறுபடுகிறது. இந்த நாட்டில் அரசியல் 100 ஆண்டுகள் கூட ஆகவில்லை. சரியா சொன்னா 75 ஆண்டுகள் ஆகிறது. அதற்கு முன்னால சுதந்திர போராட்டத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டால் இன்னொரு 100 வருஷம் சேர்த்துக்கிட்டா கூட ஒரு 150 வருஷத்துக்கு மேல அரசியலுக்கு வரலாறு இல்லை இந்தியாவில். ஆனால் இந்த நாட்டில் ஜாதிய சமுதாயங்கள் 5000 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து கொண்டிருக்கிறது. 5000 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிற ஒரு சோசியல் இன்ஸ்டிடியூஷனை வெறும் 150 ஆண்டுகள் கூட இல்லாத ஒரு அரசியல் அரசமைப்பு அதை கூடாது ஒழித்துவிட வேண்டும் என்பது ஆணவம். இட்ஸ் an arrogance என்று நான் நம்புகிறேன். அதற்கான உரிமை எந்த அரசியலுக்கும் இல்லை. அதனால பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம் லட்சியம் கொள்கை எல்லாம் என்னன்னா ஜாதியே கூடாது என்பதல்ல, ஜாதிகளுக்குள் பேதம் கூடாது துவேஷம் கூடாது என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை. ஜாதிங்கிறது ஒரு சோசியல் இன்ஸ்டிடியூஷன், ஒரு ஃபேமிலிக்குள்ள நடக்கிற உறவுகள் சம்பிரதாயங்கள் சடங்குகள் அவங்களுக்கென்று இருக்கிற வாழ்க்கை முறைகள் சம்பந்தமானது. அதிலெல்லாம் அரசியல் சென்று நுழைவதற்கு இடமே இல்லை என்று நம்புகிறோம். இதுல எங்கே பிரச்சனை வருகிறதுனா இந்த நாட்டை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் மேற்கத்தியர்கள். மேற்கத்திய கண்ணாடி அணிந்து கொண்டு நீங்கள் இந்தியாவை பார்த்தால் இந்தியா புரியாது. பண்டிதர் ஜவஹர்லால் நேரு மாதிரியானவர்கள் கூட சொல்றாங்க, I feel lonely everywhere in Indian society, Indian communities. That may be because of my education and upbringing அப்படின்னு நேரு சொல்றாரு. நான் படித்த படிப்புனாலையும் என் வளர்ப்புனாலையும் நான் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் நான் தனியாக இருப்பதாக தான் உணர்கிறேன். அந்த அளவுக்கு இண்டிவிஜுவலிசம் வெஸ்டர்ன் சொசைட்டியில் அதிகம். நம்ம நாட்டில் ஒரு மனுஷன் தனி மனுஷன் என்பதே கிடையாது என்று சொல்லுவோம். எல்லாமே சமுதாயம் தான். இங்கே தனி மனிதன் என்று ஒருவன் இந்திய சமூக அமைப்பில் கிடையவே கிடையாது. அதனால இந்தியாவில் எப்போதும் ஜாதிகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். எந்த அளவு அந்த ஜாதியை ஒழிக்க நினைக்கிறோமோ நசுக்க நினைக்கிறோமோ அது வேறு வேறு வடிவங்களில் வேலை செய்து கொண்டே இருக்குமே தவிர அதை முற்றிலுமாக வேரோடு பறித்து விட்டோம் என்று செய்யவே முடியாது. இது அதிகமாக வெள்ளக்காரனுக்கு தெரியாது. நம்ம நாட்டிலேயே கூட ஆங்கிலம் படித்தவங்களுக்கு இது புரியவே புரியாது. இங்கிலீஷ் படிச்சு விட்டான்னா அதுக்கப்புறம் அவனுக்கு இந்தியா புரியாது. நேரு கூட ஏன் இந்தியா புரியலைன்னா he discovered India from the west. மேல மேற்கத்திய நாட்டில இருந்து அவர் டிஸ்கவரி பண்ணதுனால அவருக்கு அது புரியல. ஆனால் இந்த ஜாதியில பிரச்சனை இருக்கு. எங்கே பிரச்சனை இருக்கிறதுனா ஜாதியில பேதம் பார்க்கும் போது பிரச்சனை இருக்கு. ஜாதிக்குள்ள தீண்டாமை வரும்போது பிரச்சனை இருக்கு. என் ஜாதி உயர்ந்தது இன்னொரு சமூகம் தாழ்ந்தது என்று நினைக்கிற அந்த எண்ணத்துல பிரச்சனை இருக்கு. அதனால் இந்த சமுதாயத்தில் குழப்பங்கள் பிளவுகள் நல்லிணக்கம் சிதைந்து வருகிற நிலைமை இதெல்லாம் நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இந்த நாட்டை துண்டு துண்டாக சிதறடித்து விட வேண்டும் என்கிற ஒரு கூட்டம், பிரிவினை பேசுகிற ஒரு கூட்டம் இந்த பிளவையும் இந்த தீண்டாமையும் இந்த ஏற்றத்தாழ்வையும் பயன்படுத்தி இந்த நாட்டில் ஒரு பெரிய அரசியலை 100 வருஷமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த நாட்டோட பெரிய துரதிருஷ்டம். அதுதான் அடிப்படையே. இல்லைன்னா ஜாதிங்கிறது இட்ஸ் நாட் எ பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன், இட்ஸ் எ கல்ச்சரல் இன்ஸ்டிடியூஷன். இது ஒரு கலாச்சார நிறுவனம், இது பண்பாட்டு சாதனம், இட்ஸ் கல்ச்சரல் டூல். ஜாதிங்கிறது இதுக்கும் அரசியலுக்கு சம்பந்தமே இருக்கக்கூடாது. காஞ்சி பரமாச்சாரியார்ட்ட ஒருத்தர் போய் கேட்கிறார், மகா பெரியவர்கிட்ட, இந்த ஜாதிகள்லாம் இப்படி நாடு முழுக்க சமுதாயத்தில் இவ்வளவு இருக்கே, இதனுடைய ரெலவென்ஸ் என்னன்னு கேட்கிறார். அவர் கேட்கும் போது மடத்துல முன்னால பெருசா விறகு அடுக்கி வச்சிருக்கிறாங்க, அதை கட்டி வச்சிருக்கிறாங்க. அப்ப காஞ்சி பெரியவர் சொன்னாரா, நீ போய் அதுல ஒரு விறகு எடுத்துட்டு வான்னு சொன்னாராம். சுள்ளி, விறகு இல்ல சுள்ளி. இவர் போனாரு, அப்படியே உருவினாரு, ஒரு சுள்ளி வந்துருச்சு. இன்னொன்னு எடுத்துட்டு வா, இன்னொன்னு உருவினாரு. இன்னொருத்தட்ட போய் நீ 2 உருவிட்டு வா. உருவ வந்துட்டே இருக்கு. நீ இந்த உருவிய சுள்ளி எல்லாம் மொத்தமா வச்சு ஒரு கட்டு கட்டு, அதுல இருந்து அடுக்கி வச்சுட்டு உன்னை உருவி பாருன்னு சொன்னாராம். உருவ முடியல. மகா பெரியவர் இதன் மூலமாக சொல்ல வருகிற செய்தி என்னன்னா,
சமுதாயம் என்பது ஒட்டுமொத்தமாக இருக்கிற ஒரு கட்டு. இதுல யார் வேணாலும் எதை வேண்டுமானாலும் உருவி விடலாம், இல்லாமல் செய்து விடலாம். அதற்கு பதிலாக 10 சுள்ளியா விறகா எடுத்து தனித்தனியா ஒரு கட்டு போட்டு அதையெல்லாம் மொத்தமாக ஒரு கட்டாக கட்டி வைத்தால் அதிலிருந்து ஒரு சுள்ளியை கூட நீ உருவி விட முடியாது. அதனாலதான் நம்ம நாட்டில் தேவர்னு ஒரு கட்டு, நாடார்னு ஒரு கட்டு, நாயுடுன்னு ஒரு கட்டு, பிள்ளைமார்னு ஒரு கட்டு, செட்டியார்னு ஒரு கட்டு, ஒன்னொன்னுக்கும் தனித்தனி குல தெய்வங்கள், அதற்கென்று ஆதி தெய்வங்கள், அதற்கென்று வாழ்க்கை முறை, அதற்கென்று பண்பாடு, அவங்களுக்கென்று திருமண முறை, அவர்களுக்கென்று சடங்குகள், சம்பிரதாயங்கள், அவர்களுக்குள் கொடுக்கல் வாங்கல், இப்படி தனித்தனி கட்டா கட்டி ஒட்டுமொத்தமா இந்து என்கிற ஒரு பெரிய கட்டு கட்டி வைத்திருக்கிறார்களே. இந்த இந்து சமுதாயம் அமைந்திருந்தால் இதை உருவிருக்கவே முடியாது. நான் சில சிறைச்சாலைகளுக்குள்ள சென்று போய் பார்த்திருக்கிறேன். கைதியா இல்ல, விசிட்டரா போய் பார்த்திருக்கேன். இப்ப தமிழ்நாட்டில் இரண்டியன் ஆட்சி நடக்கிறதுனால கைதியாகவும் போக வேண்டிய பாக்கியம் கிடைக்கும் நினைக்கிறேன். நான் சீக்கிரம் நாங்கெல்லாம் போவோம். எங்க அக்காவும் உமா ஆனந்தன் கூட வருவாங்க, எங்க கூட தான் வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களை எங்களை ஜெயிலுக்கு அனுப்புனவங்க 15 வருஷம் ஜெயில இருப்பாங்க, அது வேற விஷயம். நாங்க 15 நாள் இருப்போம், அவங்க 15 வருஷம் இருப்பாங்க. அந்த சிறையில அவன் குற்றம் செய்து வந்தவன், திருடு பண்ணியிருக்கான், கொலை பண்ணியிருக்கான், வழிப்பறி பண்ணியிருக்கான், அவனுக்கு கூட ஒரு ஆன்மீகம் தேவைப்படுதுங்க. அந்த ஜெயில் சுவத்துல ஒரு வேல் வரைஞ்சி வச்சிருப்பான், அதை கும்பிடுவான். அவனுக்கு தெரிஞ்ச ஒரு பிள்ளையார் படம், முருகன் படம் வரைஞ்சிருப்பான், ஒரு காளி சூலாயுதம் படத்தை வரைஞ்சி வச்சிருப்பான், அதை போய் கும்பிடுவான். அவனுக்குள்ள ஒரு ஆன்மீக தேவை இருக்கு. அது வழி இல்லாதனால கறிக்கட்டையை வச்சு வரைஞ்சிருப்பான், இல்ல கையிலேயே கீறி இருப்பான் ஜெயில் செல்ல. இதெல்லாம் ஒரு ஆன்மீக பூமி என்பதற்கான ஒரு அடையாளம். அதனாலதான் நாங்க எல்லா இடத்துலையும் நாங்க மேடைகள்ல பேசுறோம், தமிழ்நாடு எப்போதும் ஆன்மீக மண் தான். இது யாரோ ஒரு பேரை சொல்லிக்கிட்டு அவர் மண்ணு இவர் மண்ணு, பெரியாரே மண்ணுங்கிற நீ பெரியார் மண்ணுன்னு பேசுறது என்ன அர்த்தம்? ஈரோடுல ஒரு விவாத அரங்கத்தில் பேசுறப்ப சொன்னாங்க, ஈரோடு ஈவேரா பிறந்த மண்ணு, பெரியார் பிறந்த மண்ணு, ஸ்ரீனிவாச ராமானுஜம் பிறந்த மண்ணுங்க ஈரோடு அப்படின்னு. நீங்க ஈரோட்டில் உள்ள வீடுகளுக்கு எல்லாம் போய் பாருங்க, ராமசாமி படம் இருக்கும், ராமசாமி படம் எந்த வீட்டில் இருக்காது. அப்படி அந்த அளவுக்கு ஆன்மீகம் இருக்கு. ஆனா தமிழ் அரசியல் நாத்திகத்தை பேசுகிற அரசியல். உங்களுக்கு நான் இது ஏன் டைகோட்டமின்னு சொல்றேன்? தமிழ் சமுதாயம் ஆன்மீகமயமானது, தமிழ் அரசியல் நாத்திகம் பேசுகிற அரசியல். இங்க கோயிலுக்கு போறது ஃபேஷன் இல்லை, விபூதி வச்சுக்க மாட்டான், குங்குமம் வச்சுக்க மாட்டான், நாஸ்திகம் பேசுவான். தமிழ்நாட்டில் ஒரு நடிகர் இருந்தார், லட்சிய நடிகர் SSR இருந்தார். அவர் ஏன் லட்சிய நடிகர்? புராண படங்கள்ல கடவுள் வேடமெல்லாம் அணிந்து நான் நடிக்க மாட்டேன், நான் நாஸ்திகன்னு சொல்லிட்டார் அவர். அதனால அவர் லட்சிய நடிகரான். இப்படி தமிழ் அரசியல் இருக்கே, இது நாத்திகம் பேசும். அவங்க வீட்டுக்காரமெல்லாம் கோயிலா போவாங்க, அது வேற விஷயம். தமிழ் அரசியல்வாதிகள் நாத்திகம் பேசுகிற அரசியல். இந்த முரண்பாடு தமிழக அரசியல் இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாடு இட்ஸ் எசென்சியலி a multilingual society. ஒரு பன்மொழி சமுதாயம். தமிழ் சமுதாயம் என்பதே ஒரு பன்மொழி சமுதாயம். தமிழ்நாட்டில் அதிக எண்ணிக்கையில் தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்க, கன்னடம் பேசுறவங்க இருக்காங்க, உருது பேசுற முஸ்லீம்கள் இருக்காங்க, சௌராஷ்டிரா பேசுறவங்க நிறைய இருக்காங்க, பரமக்குடியில, மதுரையில். மலையாளம் பேசுறவங்க நிறைய, மேற்கு மாவட்டங்கள்ல மலையாளம் பேசுறவங்க இருக்கிறாங்க. நீங்க தேனி மாவட்டத்தில் கோம்பைன்னு ஒரு சின்ன ஊர், அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு தெரு முழுக்க கன்னடம் பேசுற தெரு, ஒரு தெரு முழுக்க தெலுங்கு பேசுவாங்க, ஒரு தெரு முழுக்க தமிழ் பேசுவாங்க, இன்னொரு தெரு முழுக்க மலையாளம் பேசுவாங்க. ஒரு சின்ன ஊர்ல 4 தெரு 4 மொழி பேசுறவங்க ஒரு சின்ன ஊர்ல ஒற்றுமையா இருக்கான், நல்லிணக்கத்தோட இருக்கான், எந்த பிரச்சனையும் இல்லை அவனுக்கு. மொழி அவனுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. அப்போ இது ஒரு பன்மொழி சூழல் இருக்கிற ஒரு சமுதாயத்தில் தமிழ் அரசியல் இருக்கே, இது தமிழ் சாவனிஸ்டிக் பாலிடிக்ஸ். இது தமிழ் ஆதிக்க அரசியலை மையமா படுத்தி இருக்கும். தமிழ் என்ற பெயர்ல ஒரு வெறியை ஊட்டுவது, உணர்வை ஊட்டுவதில்லை, ஒரு வெறியை ஊட்டுகிற ஒரு அரசியலை நீங்க வேற மொழியில எங்கேயுமே பார்க்க முடியாது. கேரளாவில் பார்க்க முடியாது, ஆந்திராவில் பார்க்க முடியாது, இங்க பார்க்க முடியாது. தமிழ்நாட்டில் நீங்க பார்க்கலாம். தமிழ் அரசியல் என்பது மொழியின் பேரில் வெறியூட்டுகிற, வெறுப்பூட்டுகிற ஒரு அரசியல். தஞ்சாவூர் என் பிறந்த ஊர், ஏன்னா பக்கத்தில் இருக்கிற மெலட்டூர் தான் நான் பிறந்த ஊர். ஆனா இப்ப இருக்கிறது சிவகங்கையில. நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாநில அரசு உங்களோடு ஸ்டாலின்
வாங்கின பெட்டிஷன் எல்லாம் வைகையில் எங்க ஊர்ல கொட்டி கிடக்கு. எவ்வளவு தூரம் ஒரு மோசடி பேர் வழி தமிழ்நாட்டுக்கு சீஃப் மினிஸ்டர்ங்கிறது. இவங்க வாங்குற பெட்டிஷன், மக்கள்கிட்ட வாங்குற மனு எங்க இருக்கு? திருபுவனத்துல வைகை ஆத்துல கொட்டியிருக்கானுங்க. கேட்டா அந்த அதிகாரி சொல்றாரு, நாங்க ஆபீஸ்ல தான் வச்சிருந்தோம், திருடிக்கிட்டு போய் குளத்துல போட்டுட்டாங்க. மானங்கட்டமா அதை கூட பார்க்கல பாருங்க. நாம யோசிக்கணும், எவ்வளவு தூரம் ஒரு கீழ்த்தரமான கேவலமான மக்கள் விரோத தீய அரசு இந்த திராவிடியன் ஸ்டாக் அரசுன்னு. அதோட இவங்க கூட்டணி வச்சிருக்கிறதெல்லாம் யார் பாத்தீங்கன்னா, ஐயோ எனக்கு இங்க வக்கீல் வேற பக்கத்துல இருக்காங்க, சட்டப்படி சரியா இல்லையா தெரியல. ஏன்னா நான் சட்டம் படிச்சிருக்கேன், கோர்ட்டுக்கு போனதில்லை. நான் அந்த பாருக்கும் போறதில்ல, அந்த இன்னொரு பாருக்கும் போறதில்லை. என்ன அதனால ஒரு ஆள் சொல்றாரு, ஏங்கப்பா இந்த அதான் சொன்னேன் நான், பேய்கள் ஆட்சி செய்தார் பிணந்தென்னும் சாத்திரங்கள். திருமாவளவன் ஒருத்தர், அவரு ரோட்ல போறார். போறச்ச ஒரு டூ வீலர், பாலிமர் தொலைக்காட்சி, அந்த டூ வீலர்ல திருமாவளவன் கார் இடிச்சது கொண்டதெல்லாம் காட்டினானா பாத்தீங்களா? எனக்கு தெரியாது, பாலிமர் தொலைக்காட்சி ராஜாவா நடத்தினேன் இல்ல. அப்போ அந்த ஆள் சொல்றாரு, நான் கார்ல இருக்கேன்னு தெரிஞ்சும், ஏன் நீ கார்ல இருந்தா என்ன வந்தது? எவ்வளவு திமிரு, கொழுப்பு, அத்துமீறல். இதுதான் அடங்கமறு அத்துமீறா? இத கேட்டோம்னா அதுவும் ஒரு பிரச்சனையா? ஏன்னா ஒரு ஆள் அவருடைய கட்சி தொண்டர்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கிறாரு? அடங்கமறு, அத்துமீறு. இப்ப இந்த ஊடக நண்பர்கள் எல்லாம் இருக்காங்க, இந்த அத்துமீறுனா என்ன அர்த்தம்? இப்ப அவங்க செய்தி போடுறாங்க ஊடகத்துல, இளம் பெண்ணிடம் அத்துமீறிய 4 பேர் கைதுன்னு. அப்படின்னா அத்துமீறினா என்ன அர்த்தம்? அத்தனை பேரும் விடுதலை சிறுத்தை கட்சின்னு சொன்னா அப்படி கட்சி. ஏன்னா ஸ்டாலினோட கூட்டாளி வேற எப்படி இருப்பாரு? அவர் சொல்றாரு, நான் கார்ல இருக்கேன்னு தெரிஞ்சும் முறைச்சு பார்த்தான். அது என்ன செக்ஷன்ல வரும்? வக்கீல் திணறாரு பாருங்க. அவர் என்ன முறைச்சு பார்த்துருவாரோன்னு எனக்கு பயமா இருக்கு. என்ன முறைச்சு பார்த்தான். அடுத்து என்ன சொல்றாரு அவரு? எவ்வளவு பெரிய தீய சக்தி இந்த சரக்கு மிடுக்கு பேச்சுக்கு சொந்தக்கார் திருமாவளவனை போல மிகப்பெரிய சமூக விரோத தீய சக்தி இருக்க முடியாதுங்கிறதுக்கு சொல்றாரு. அதனால 4 தட்டு தட்டினேன். அது எந்த செக்ஷன்ல அனுமதி கொடுத்திருக்காங்க உனக்கு? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு மோசமான தீய சக்திகள் திமுகவுக்கு கூட்டாளிகள். அதுக்காக சொல்ல வரேனா, திமுக நீங்க மாத்திரம் திருட்டு கூட்டம் இல்ல, கூட இருக்கிற அத்தனை பேரும் சட்டவிரோத திருட்டு கூட்டம், அத்தனை பேரும். இது ஹெச் ராஜா சொன்னா அரசியல் காரணத்துக்காக. உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கு. உச்ச நீதிமன்றம் நேற்று தீர்ப்புல என்ன சொல்லுது? நீங்க போட்ட தனிநபர் கமிஷன் செல்லாது, வீட்டுக்கு போ. நான் சொன்னா தப்பு, ஆனா சொல்லி இருக்கிறது யாரு? சுப்ரீம் கோர்ட். அந்த ஒரு நபர் கமிஷன் செல்லாது, நீங்க போட்ட எஸ்ஐடி செல்லாது. இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? சுப்ரீம் கோர்ட் எழுப்பி இருக்கின்ற கேள்விகளுக்கு இந்த அரசாங்கம் பதில் சொல்லுமானால் அதன் அடிப்படையிலேயே ஸ்டாலின் அரசை டிஸ்மிஸ் செய்துவிட முடியும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 41 பேருக்கு ராத்திரி 3-4 மணி நேரத்துக்குள்ள போஸ்ட்மார்ட்டம் பண்ணாராம். இங்க இவ்வளவு பேர் இருக்கோம் நம்ம. நானும் 36 வருஷமா பிஜேபியில மாவட்ட தலைவர், அதுக்கு மேற்பட்ட பொறுப்புல இருக்கேன். எத்தனையோ பேர்கிட்ட கிஞ்சி கேட்டிருக்கோம் நம்ம. அது 5 மணிக்கு போஸ்ட்மார்ட்டம் ஆரம்பிச்சு 6 மணிக்கு நீங்க பாடியை கொடுத்துட்டீங்கன்னா நல்லதுன்னு. எங்கேயாவது இங்க இவ்வளவு பேர் காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க கொஞ்சம் பேர். கரூர்ல இல்லைனாலும் இங்க இருக்காங்க. என்ன நாம பண்ணி கொடுங்கன்னு கேட்டா 5 மணிக்கு 6 மணிக்கு செஞ்சு கொடுக்கறாங்களா? போஸ்ட்மார்ட்டம் பண்ணல.
ஆனா இந்த திருட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில, மக்கள் விரோத ஆட்சியில, பிணந்திண்ணி ஆட்சியில ஒரே ராத்திரில 41 பேர் என்ன சொல்றாங்க, 41 பேர் செத்துத்தான் வந்தாங்க. நானா சொல்லியிருக்கேன். சுப்ரீம் கோர்ட் கேள்வி எழுப்பி இருக்கு. நீ 41 டேபிள் போட்டு அறுத்தியா பணத்தான்னு கேட்டிருக்கா இல்லையா உச்ச நீதிமன்றம்? கேட்டிருக்கா இல்லையா? எவ்வளவு மோசமான கேவலமான நபர் இந்த தமிழ்நாட்டுக்கு சீஃப் மினிஸ்டர்.